அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களோடு வாழ்க வளமுடன் வாழ்த்தோடு துவங்கி அக்டோபர் 3 இன்றைய சிந்தனை செயல் விளைவு தத்துவம் என்ற சிந்தனையை சிந்திக்க உள்ளோம். உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களும் உற்பத்தியும் ஒத்தும் செயல்படுத்தினால் பேரறிவையும் பேராற்றலையும் இயல்பாக கொண்ட இயற்கையானது உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் என்பதே வாழ்வின் பயணங்களை ஆழ்ந்து சிந்தித்து கண்ட தெளிவு ஆகும். இதுவே தன்முனைப்பு அடக்கம் தன்முனைப்பு அடங்கா பெற்ற மனிதனுக்கு இறைநிலையின் பேராற்றலும் பேரறிவும் சொந்தமாகி விடுகின்றன. இந்த உண்மையினை பேரறிஞர் வள்ளுவ பெருந்தகையார் எவ்வாறு உணர்த்திருக்கின்றார் என்று அவர் அருளியுள்ள ஒரு குறளின் மூலம் உணரலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். தனி மனிதன், மனித சமுதாயம், மனித குலம் எவன் ஏனும் அடக்கம் என்றும் உயிர் நெறியை உணராமலும் அதன் வழியே வாழாமலும் அடங்காமை எனும் குழியில் விழுந்து அதனால் விளையும் பெரும் துன்பங்களே மனிதகுல வாழ்க்கைக்கு துன்பங்கள் ஆகும். இயற்கை நீதியை அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ மனிதன் செயலாற்றும் போது ஏற்படும் விளைவுகள்தான் துன்பங்கள், பொருள் இழப்பு, ஏழ்மை, நோய்கள், உறுப்பிழப்பு, அகால மரணம் ஆகிய அனைத்து கேடுகளும். செயல் விளைவு தத்துவத்தின் முதல் பாடம் இதுவே ஆகும். இதனை தொடர்ந்து தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அருகாமையில் இருக்கும் அறிவு திருக்கோயிலில் அனைவரும் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.